சார் வந்து சொன்னார் கோட்டீஸ்வரன் எப்பயுமே பாஜக எதிர்ப்பே பேசுகிறாருன்னு. நான் என்னை மாற்றிக்கிறேன். ஏர்போர்ட்டில் எப்படி இருக்குன்னு கேட்டார். நேற்று கூட தான் நான் ஏர்போர்ட்டில் இருந்தேன். இண்டிகோ பிரச்சனையில் ஒரு நாள் மீனம்பாக்கத்தில் இருந்தவன் நான். சமோசா விலை 250 ரூபா, நூடுல்ஸ் விலை 450 ரூபா, எக்கு பிரியாணி, அது வெஜ் பிரியாணியோ எக்கோ 450, சிக்கன் பிரியாணினா 620. பாம்பே டெல்லியில் சென்னையை விட விலை ஜாஸ்தி. இப்படி தாங்க இருக்குது ஏர்போர்ட்டு. இதில் என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ விலைவாசி அந்தளவுக்கு இருக்குது. இப்போ விமான நிலையன்றது மக்களுக்கு இல்லாமல். அப்போ அடுத்து சாலைகள், சாலை வரி அதிகமாக இருக்கா இல்லையான்னு சுங்க வரி கட்டுற ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும். பாரதிய ஜனதா கட்சியில் வளர்ச்சி இல்லைன்னு நான் சொல்லலை. ஜெர்மனி கூடவும் ரஷ்யா கூடவும் அமெரிக்கா கூடவும் போட்டி போட்டு வளர வேண்டிய ஒரு நாடு இன்னைக்கு அவங்கள பார்த்து ஏங்குற அளவுக்கு இன்னும் இருக்கிறோன்றதான் இங்கே பிரச்சனை. அதை தான் சொல்கிறேன். இதில் திமுக என்ன பண்ணுதுன்னா, பிஜேபியை பாரு, பிஜேபி. நாங்கள் எதுக்கு பிஜேபியை பார்க்கணும்? தமிழ்நாட்டில் எதுக்கு பார்க்கணும்? சிங்கப்பூரை விடவும் மலேசியாவை விடவும் ஜப்பானை விட நிகருக்கு மேலே போக வேண்டியது தமிழ்நாடு. அதனால தான் வெள்ளைக்காரன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வந்தான் கடையை திறக்கிறதுக்கு. அப்போது நீங்கள்லாம் இல்லைன்னா இதை விட நாங்கள் நல்லா இருப்போன்றது மக்களோட ஒரு புரிதல் அங்கே இருக்குது.